நானும் மசாவும் எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டோட பண்ணை வீட்டுக்கு கேம்பிங் பண்ண போயிட்டு இருக்கோம். என்ன மசா, இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கா உனக்கு? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆனால் உண்மையான ஜாலி நைட் ஃபயர் கேம்பில் தான்ப்பா இருக்கு. ஓ, அப்படியா ஷின்சான்? நாம் 2 பேரும் இன்னைக்கு டென்ட்டில் தான் தூங்க போகிறோம், சரியா? சரிப்பா. நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த இடத்துல காட்டு மிருகங்க, பேய் பிசாசுங்கெல்லாம் வரும். நீ பயப்பட மாட்டீங்க இல்லை மசா? என்ன, பேய் பிசாஸ் எல்லாம் வருமா? நான் எல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன்ப்பா. ஆனால் பேய் பிசாஸ் எல்லாம் வராது, நீ சும்மா சொல்கிற ஷின்சான். இல்லைப்பா, நிஜமாக தான் பேய் பிசாஸ் எல்லாம் வரும். நீ வேணா பாரு. நீ இன்னைக்கு பார்க்க தானே போகிற மசாவ், நீயே பாரு, அப்போ நீ நம்புவ. சரி சரி, அதையும் பார்க்கலாம். கயிறு நல்லா டைட்டாக கட்டணும், இல்லைன்னா டென்ட்டு விழுந்துடும். நல்லா டைட்டாக கட்டு மசாவ். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அங்கேயும் போய் கொஞ்சம் கட்டு. சரி சரி, இரு ஷின்சான், நான் நல்லா கட்டுறேன். அப்பாடா, ஒரு வழியாக டென்ட்டு கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஃபயர் கேம்பிங்க்கு ரெடி ஆகணும். மசாவ், நீ போய் விறகு சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு வா, அப்போ தான் ஃபயர் நல்லா எரியும். என்னப்பா, நீ எப்போ பார்த்தாலும் எனக்கே வேலை சொல்லிட்டு இருக்க, நீ ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? அது இல்லை மசாவ், நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ட்ரைனிங்கும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீயும் கூட வா. ஓ, உனக்கு பயமாக இருக்கா? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. சரி, அப்போ நீயே போய் எடுத்துட்டு வா. சரி, நானே போய் எடுத்துட்டு வரேன், பாரு. பாத்தியா, எவ்வளவு விறகு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எல்லாம் பேய் பிசாசிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். மசாவ், நீ செம்ம ஸ்ட்ராங்ப்பா. ஆமாம் ஆமாம். சப்பா, இந்த ஃபயரை பற்ற வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னது, ஃபயரை நீ பற்ற வச்சியா? ஃபயரை பற்ற வச்சது நான், நீ சும்மா பில்டப் கொடுக்காத. சரி விடு மசாவ், நீ பற்ற வச்சா என்ன, நான் பற்ற வச்சா என்ன, எல்லாம் ஒன்று தான். நெருப்பு பாரு எப்படி எரியுது. மசாவ், இந்த ஃபயர் கேம்பில் ஒரு ஹாரர் ஸ்டோரி சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று எடுத்து விடு மசாவ். என்னது, ஹாரர் ஸ்டோரியா? எனக்கெல்லாம் எந்த ஹாரர் ஸ்டோரியும் தெரியாது, ஆளை விடு. என்னப்பா மசாவ், நீ கேம்பிங்னு வந்தால் ஏதாச்சும் ஒரு த்ரில்லிங்காக இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, உனக்கு தெரியலன்னா என்ன, நான் உனக்கு ஒரு சூப்பரான பேய் கதை சொல்கிறேன், ஆனால் நீ கேட்டு பயப்படக்கூடாது. என்னது, பேய் கதையா? எனக்கு பேய் கதையெல்லாம் ஒன்று வேணாம், நான் தூங்க போகிறேன். அட இரு மசாவ், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு, அதுக்குள்ளே தூங்க போறியா? ஒரு கதை நீ சொல்லு, இல்லை நான் ஒரு கதை சொல்கிறேன், நீ கேளு. ஐயோ, என்ன ஆளை உடுப்பா. இல்லை மசாவ், ஒரே ஒரு கதை, அந்த கேளு, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னது, ஒரே ஒரு கதையா? சரி, ஒரே ஒரு கதை மட்டும்தான் சொல்லணும். ஓகே ஓகே, ஒரே ஒரு கதை மட்டும்தான் சொல்லுவேன். சரி சொல்லு. மசாவ் மசாவ் மசாவ், உன் பின்னால் கருப்பாக யாரோ நின்றுட்டுருக்காங்க. கண்ணை பார்த்தா அப்படியே ரத்த கலரில் இருக்கு. ஐயோ, பல்லு எல்லாம் இவ்வளோ நிலமாக இருக்கு. மசாவ், உன் பின்னால் யாரோ நின்றுட்டுருக்காங்க, சீக்கிரமாக ஓடி வந்துடு மசாவ். உனக்கு என்ன ஆச்சு? ஷின்சான், உனக்கு பின்னாலே யாரோ நின்றுட்டுருக்காங்க. என்னது, என்ன எனக்கு பின்னாடி யாரும் நின்றுட்டுருக்காங்களா? என்ன மசாவ், நீ இப்படி டபாய்க்கிற? நான் இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. இல்லை ஷின்சான், நிஜமாவே உன் பின்னாடி யாரோ நின்றுட்டுருக்காங்க, நீ சீக்கிரமாக இங்கே ஓடி வந்துடு. அட போப்பா, நான் தான் உடான்ஸ் விட்றேன்னா நீ என்னை விட பெரிய உடான்ஸை விட்டுட்ருக்க. ஷின்சான், ஐயோ பேய் பேய், மசாவ் சீக்கிரமாக ஓடு. ஐயோ பிசாசு, சீக்கிரமாக ஓடு மசாவ். பசங்களா நில்லுங்க, என்ன பசங்க நீங்கள்? நீங்கம்மா, நீ பேய் தானே, இப்போ என்ன எங்களை பிடிச்சி சாப்பிட போறியா? தம்பி, நான் பேயும் இல்லை பிசாசும் இல்லை. உங்கள் தாத்தா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். இந்த இடத்துல எல்லாம் நைட் தங்கக்கூடாது, இங்கெல்லாம் பயங்கரமாக காட்டு மிருகங்கள் எல்லாம் வரும். உங்கள் தாத்தா உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். உங்களை கூப்பிட்றதுக்காக தான் நான் வந்தேன். என்னை பார்த்தா உங்களுக்கு பேய் மாதிரி தெரியுதா? இருட்டில் பார்த்தா உங்களை பேய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் மட்டும் இப்போ வராமல் இருந்திருந்தா உங்களை ஏதாவது காட்டு மிருகம் வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். சரி சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம்.